இவன் பேசுனா அந்த மரத்துல இருந்து இலையெல்லாம் உதிர ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சோன்னே இவன் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான். இவன் பையனோட பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கூட இவனை ஃபோர்ஸ் பண்ணி பேச வைக்கிறாங்க. அப்போ இவன் 2 வார்த்தை தான் பேசுறான். உடனே அந்த மரத்துல இருந்து இலையெல்லாம் கொட்ட இவனோட ஆபீஸ்லயும் கஸ்டமர்ஸ்ட்ட போன்ல பேச சொல்றாங்க. இருக்கிற பொம்மையெல்லாம் எடுத்துட்டு வந்து அதோட வாய்ஸை வச்சு அவங்களுக்கு பதில் சொல்றான். இவன் பண்றதெல்லாம் ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இவனோட வைஃபும் இவன் கூட சண்டை போட்டுட்டு அவனோட குழந்தைய கூட்டிட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் இந்த சாபத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு சாப்பாடு இல்லாதவங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். இவங்கிட்ட இருக்க காஸ்ட்லியான வாட்சை நன்ஸுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துறான். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த மரத்துல இருந்து இலை உதிர்ந்துகிட்டே இருக்கு. எந்த ஒரு நல்லதும் நடக்காதனால அவங்க கிட்ட கொடுத்த வாட்சை மறுபடியும் திரும்பி வாங்கி லாஸ்டா அந்த மரத்துல கொஞ்சம் இலை தான் இருக்குது. எப்படியோ நம்ம சாக போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டவன் அவனோட வைஃபு கிட்ட போய் சாரி கேட்கறான். அவங்க அம்மா கிட்ட போய் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறான். அவரோட அப்பாவோட கல்லறைக்கு முன்னாடி போய் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அழுகுறான். அந்த மரத்துல இருந்து எல்லா இலையும் கொட்டி உடனே இவனும் மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ அங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு போன் வருது. அதை எடுத்து பேசும்போது தான் அவனோட ஃப்ரெண்டு அந்த மரத்துல எல்லா இலையும் மறுபடியும் திரும்ப வந்துருச்சு. இந்த தடவை பூக்களோட சேர்ந்து வந்திருக்குன்னு சொல்றான்.